ஸ்ரீ ஆதிசங்கரருக்கு 4 சீடர்கள் இருந்தால், முக்கியமான சீடர்கள். தோடகர், ஹஸ்தாம்பரர், சுரேஸ்வரர், பத்மபாதர் 4 பேர். இல்லை, பத்மபாதர் மாத்திரம் கொஞ்சம் ஸ்டடீஸில் வீக்காக இருக்கான்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இருந்தாப்பில் இருந்தார். எல்லாரும் அவரை கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டார், மாணவர்கள்லாம். ஆனால் அவருக்கு குரு சேவையில் அபார பக்தி. குரு சேவை பண்ணுறது தான் முக்கியம், மற்றபடி படிப்பெல்லாம் 2ஆம் பட்சம்னு நினச்சிட்டு இருந்தார். அப்படி இருந்தபோது அவருக்கு ஒரு நாள் குருவோட துணிகள்லாம் அவர் தான் அப்படி தோச்சுன்னு வருவார். துணியை துவச்சிட்டு அங்கே ஒரு கல் முட்டு மாரி இருக்கும், அது மேலே வச்சுருப்பார் துவச்சி. திடீர்னு வெள்ளப்பெருக்கம் வந்துருத்து. வெள்ளம் வந்த உடனே அவருக்கு ஐயோ குருவோட துணி போயிட போகிற, இந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார் பாவம் அப்படின்னு கிடுகிடுன்னு அந்த வெள்ளத்தில் தன்னை பற்றியும் கவலைப்படாமல் வெள்ளத்தில் பாஞ்சு ஓடவே ஆரம்பிச்சார். வெள்ளத்தில் எப்படி ஓட முடியும் சொல்லுங்கோ. ஆனால் அவர் கால் வச்ச இடமெல்லாம் ஒரு பத்மம், அதாவது ஒரு தாமரம் மலர்ந்து அவரை தாங்கித்து. அதுக்காகத்தான் அவருக்கு பத்மபாதர்னு பேர் வந்தது. அந்த மாதிரி தன்னோட குருவை துணி எடுத்துன்னு வரத்துக்கு குருவுக்காக ஓடி பாஞ்சு போய் அந்த பத்மத்து மேலே போய் அந்த துணியை அவர் எடுத்துன்னு வந்தார். குரு சேவை ரொம்ப வசதியானது. குருவை என்றைக்கும் தியானம் பண்ணணும். குரு சேவையில் என்றைக்கும் நம்ம மனசு லயிக்கணும். குருபியோ நமஹா.